ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி சிலபஸ்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இந்த 3 டாப்பிக்லேருந்து குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட 15 கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க. இது போல் நாங்கள் எல்லா டாப்பிக்லையுமே குவிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் அதை ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அண்ட் இன்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாபிக் குவிஸுக்கான லீடர் போர்ட் பார்த்துடலாங்களா. ஸோ ஏகே பார்த்தீங்கன்னா 11 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. நீரம் ராஜ் 11 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ராஜி 10 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. எப்பவும் சொல்கிறதாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. யாரெல்லாம் கொடுக்குற டாப்பிக்கை டெய்லி கரெக்டாக படிச்சுட்டு வந்து தன்னோட பெஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். கண்டிப்பாக எல்லாருமே விஷன் 2020 அச்சீவ் பண்ணிடலாம். First question, choose the correct one. Option A, fundamental duties taken from USA. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணது அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ இதுவே தவறுங்க. ரஷ்யன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது யூஎஸ்எஸ்ஆர் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணது தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன் 1972 சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். 1972 ஸ்வரன் சிங் கமிட்டியை அமைத்து அடிப்படை கடமைகள் குறித்து ஆராய பரிந்துரை செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1976 சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி எக்ஸாமைன் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்போ இயர் பார்த்தீங்கன்னா 1976. ஓகேவா. அப்போ இதுவும் ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்போ கமிட்டி மெம்பர்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சர்தார் ஸ்வரன் சிங் அப்படின்றவங்க தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்காக ஃபார்ம் பண்ண அந்த கமிட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 4A அண்ட் ஆர்டிகிள் 52A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4Aலையும் 52A ஆர்டிக்கிள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ பார்ட் 4A அப்படின்றது கரெக்ட். பார்ட் 4 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய பார்ட் 4Aல தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா 52A கிடையாது, 51A. ஓகேங்களா. ஸோ அந்த ஆர்டிக்கிளில் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 10 இருக்கு இல்லையா, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அப்போ இதுவும் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இட் ஹேஸ் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன். ஸோ இப்போ சொன்னோம் இல்லையா, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இருந்தது. ஓகேவா. ஸோ இப்போ தான் வந்து 11 சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா. எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 4 பாயிண்ட்ஸ்லேருந்தே டிஎன்பிஎஸ்சிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போங்களா. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு, fundamental duties have formed a part of the Constitution of India since its adoption. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கியதில் இருந்து அடிப்படை கடமை ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்ட நாள்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது ஒரு தனியாக ஒரு பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லை, அது வந்து பார்ட் 4Aல தான் ஆட் பண்ணாங்க. ஸோ அப்போ இது தவறாக இருக்குது. அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஆட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் அப்ளிகேபிள் ஒன்லி டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடிப்படை கடமை இந்திய குடிமகனுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்றது. ஸோ இது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு, fundamental duties have become a part of the Constitution of India in accordance with the recommendation of the Swaran Singh Committee. Swaran Singh குழு மூலம் அடிப்படை கடமைகள் ஓர் பகுதியாக அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. ஸோ சரண் சிங் கமிட்டினோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து கான்ஸ்டிடியூஷனில் ஒரு பார்ட்டாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஃபோர்த்து பாருங்கள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேன் பி என்ஃபோர்ஸ்டு த்ரூ ரிட் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட் ஜூரிஸ்டிகேஷன் அதாவது நீதி பேராணைகள் மூலம் அடிப்படை கடமைகளை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீதி பேராணையில் வந்து நம்ம இந்த மாதிரி எதுவுமே பார்க்கல இல்லையா. ஸோ அப்போ இதுவும் தவறாக தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 2 and 3 ஆர் கரெக்ட் அப்படின்னு வருமா. ஸோ இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2019, அதாவது ரீசெண்டாக நடக்கப்பட்ட கொஷினில் தான் கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கொஷின் பாருங்கள். குரூப் 2 2018 கேட்டிருக்காங்க. விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, பார்ட் 4A ஆர்டிகிள் 51Aல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி இருக்கும்னு சொல்லிட்டு, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் C. ஸோ இது வந்து இதுவும் ரீசெண்டாக குரூப் 2 2018 தான் கேட்டிருக்காங்க.
question, which one is incorrect about article 51A? ஸோ ஆர்டிகிள் 51Aல தான் அந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஸோ ஒன்றா இந்த கொஷின்லேயே பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அபைட் த நேஷனல் ஃப்ளாக்ஸ் அண்ட் ஆந்தம், தேசிய கீதம் தேசிய கொடி ஆகியவற்றை மதித்தல். அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செரிஷ் நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர்டு த நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம், சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுதலாக அமைந்த நோக்கங்களை போற்றி வளர்த்தல். இதுவும் கரெக்டாக இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா அப்ஹோல்ட் ப்ரொடெக்ட் தி சோவரெனிட்டி யூனிட்டி அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டு இவற்றை பேணி பாதுகாத்தல் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இதுதான் தேர்ட் டியூட்டி. இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு சேஃப்கார்ட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் வயலன்ஸ், வன்முறையை கைவிட்டு தனியார் சொத்துக்களை பாதுகாத்தல் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா ஸோ டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வரும். அதாவது வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாத்தல். ஓகேவா? ஸோ அப்போ இது தவறாக இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் 9th டியூட்டி. ஓகேவா? அப்போ ரிமைனிங் என்னென்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தா டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால்டு அப்பான் டு டூ ஸோ, அதாவது தேச பாதுகாப்புக்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல். அதுதான் வந்து 4th டியூட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் 5th டியூட்டி பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் ஹார்மனி அண்ட் பிரதர்ஹுட், ரினவுன்ஸ் ப்ராக்டிசஸ் டெரிகேட்டரி டு டிக்னிட்டி ஆஃப் உமன், பெண்களை தரக்குறைவாக நடத்தும் பழக்கத்தை நிராகரித்து பெண்களை காக்கும் எண்ணங்களை மேம்படுத்தி இந்திய மக்கள் அனைவரிடமே சகோதரத்துவத்தை ஏற்படுத்துதல். ஓகேவா? இதுதான் 5th டியூட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினில் ரிமைனிங் பார்க்கலாம். தேர்ட் கொஷின் இன்கரெக்ட் அபவுட் 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டி லாஸ்ட்டாக ஒன்று ஆட் பண்ணாங்க, அதுதான் 11th டியூட்டின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை பற்றி கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? எந்த இயர்னா 2002. தென் இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டினோட எய்ம் அதாவது என்னன்னா இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 6லேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஓகேவா? அப்போ 6 to 12 கிடையாது, 6 to 14 ஏஜ். ஓகேவா? நெக்ஸ்ட் இது எதன் அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னா இந்த 51AK அப்படின்றதனோட அடிப்படையில் தான் இந்த 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மற்ற டியூட்டிஸ் பார்க்கணும் இல்லையா? 10th ஃபண்டமெண்டல் டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிறந்தவற்றை நோக்கி செயல்படுறதுக்கு அனைத்து செயல்பாடுகளும் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? தேசத்தினோட இதுக்காக வளர்ச்சிக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் 9th ஃபண்டமெண்டல் டியூட்டி தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேஃப்கார்ட் பண்ணுறது, வயலன்ஸை கைவிடுறது. நெக்ஸ்ட் 8th பார்த்தீங்கன்னா டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி, மனப்பான்மை மற்றும் சீர்திருத்தம் வளர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மனிதநேயம் அப்புறம் ஆராய்ச்சி, மனப்பான்மை, அறிவியல் கோட்பாடு இதெல்லாமே வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் 8th ஃபண்டமெண்டல் டியூட்டி. தென் நெக்ஸ்ட் 7th பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட் அண்ட் டு ஹாவ் கம்பேஷன் ஃபார் லிவிங் கிரியேச்சர்ஸ், அதாவது இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து உயிரினங்கள் வாழும் சூழலை ஏற்படுத்துதல். ஸோ இதுதான் 7th டியூட்டி. ஓகேவா? தென் இன்னும் லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் பார்க்கல இல்லையா? 6th ஃபண்டமெண்டல் டியூட்டி டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ இப்போ 11 டியூட்டிஸும் பார்த்துட்டோம். என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஒவ்வொன்றா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 4th question, choose the incorrect one. 86th Amendment Act of 2002 changed the subject matter of Article 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Article 45 அப்படின்றத சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த 86th Amendment Act. ஸோ அப்போ இந்த Article 45 என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 14 ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்கள் எல்லாருக்குமே. ஆனால் இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் கமென்ஸ்மெண்ட் ஆச்சு இல்லையா? அதிலேருந்து 10 வருஷத்துக்குள்ளேயே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க Article 45. ஓகேவா? ஸோ அப்போ இதை மாற்றப்பட்டது தான் இந்த 86th Amendment Act அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 86th Amendment Act மூலமாக எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை வந்து Article 21A சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். Article 21A படி எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து கொடுக்கறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் த கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 14 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் மாற்றிருப்பாங்க. என்னென்னு மாற்றிருப்பாங்கன்னா அன்டில் 6 ages வரைக்கும் அவங்களுக்கு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது இயர்லி சைல்டுஹுட் கேர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. EECE அப்படின்ட்டு. ஸோ இது என்னென்னா
முன்பருவ மழலையர் கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. 6 வயசுக்கு வரைக்கும் இதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஆர்டிகிள் 45ல் 6லேருந்து 14 வயசு குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி அப்படின்ட்டு பார்த்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வயசு வரைக்குமே முன்பருவ மழலையர் கல்வி அப்படின்னு ஒன்று கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக அதை தான் இங்கிலீஷில் இயர்லி சைல்டுஹுட் கேர் ஆஃப் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? EECE அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. அப்போது இந்த இடத்துல தப்பாக இருக்கிறது 6 ஏஜ் அப்படின்னு வரணும். ஏன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சொல்கிறது முன்பருவ மழலையர் கல்வி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 5th question, center state relations are classified under how many heads? ஸோ center state ரிலேஷனை பார்த்திங்கன்னா 3ஆக பிரிப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், ஃபினான்ஷியல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிப்பாங்க. ஸோ இப்போ இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னா பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, நாடாளுமன்றம். ஸோ அவங்க வந்து சட்டம் இயற்றுவாங்க ஸ்டேட்டுக்கு, யூனியன் டெரிட்டரிக்கு, அப்புறம் எல்லாத்துக்குமே. ஸோ மற்ற ரீஜன்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சட்டம் இயற்றக்கூடியதான் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மட்டுமே ஸ்டேட் இப்போ ஸ்டேட் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே மட்டும்தான் வந்து அட்மினிஸ்டர் பண்ண முடியும். யூனியன் அதுவே இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்கும். அதாவது பார்லிமெண்ட்டுக்கே லா க்ரியேட் பண்ணுறது, அதாவது பார்லிமெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் லா க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரீட்டி இல்லை அக்ரிமெண்ட் ஏதாவது ஸ்டேட்ஸ் போட்டுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து அங்கீகரிக்கிறது, இந்த பவர் எல்லாமே பார்த்திங்கன்னா யூனியனுக்கு தான் இருக்கும். தென் இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷனில் ஸ்டேட் பற்றி சொல்லலை இல்லையா நம்ம. ஸோ ஸ்டேட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு உண்டான சட்டம் ஏற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிற அளவுக்கு பவர் இருக்கும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது நிறைய விதமாக நடக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் வந்து விதிப்பாங்க, அதை கலெக்டும் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட பகிர்வு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பகிர்வு ஏற்படும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்லாம் வந்து வேறு எக்கனாமியில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதில் இன்னும் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்போம் இந்த டேக்ஸ் பற்றியெல்லாம். 6th question, which one is not under center state relation? ஸோ நம்ம சொன்னோம் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பார்த்திங்கன்னா 3ஆக பிரிப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் சட்டமன்ற உறவுகள், செகண்ட் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் நிர்வாக உறவுகள், தேர்டு ஃபினான்ஷியல் ரிலேஷன் நிதி உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆல் த 3 ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 7th question, choose the correct about directive principle of state policy. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி சரியானவை எது அப்படின்னு கேட்டிருந்தோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட பார்ட் 4ல் இருக்கும். ஓகேவா? அப்போ இது தவறாக இருக்குது. ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா 36 to 51ல் சொல்லியிருப்பாங்க. 52 கிடையாது, 51. ஸோ அப்போ இதுவும் தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா the constitution itself does not contain any classification of directive principles. ஸோ இப்போ directive principles அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த கிளாசிஃபிகேஷனும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் கிடையாது. ஓகேவா? அப்போ இது கரெக்டு தான். ஆனால் இதை கிளாஸிஃபை பண்ணலாம் எது பேஸ் பண்ணிட்டுனா கண்டென்ட் அண்ட் டைரக்ஷனை பேஸ் பண்ணி. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த கிளாசிஃபிகேஷனும் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு டிஸ்கிரைப்ட் தீஸ் பிரின்சிபல்ஸ் நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஜவஹர்லால் நேரு வந்து நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஸோ இது இந்த மாதிரி நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது கண்டிப்பாக கேட்கலாம், யார் வந்து ஸோ நாவல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா BR அம்பேத்கர் அவர்கள் தான். ஓகேவா? ஸோ இப்போ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போமா? இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 2 2018 கேட்டிருக்காங்க. Who said the directive principle of state policy is a novel feature of Indian constitution? இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு என்று கூறியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BR அம்பேத்கர். இப்போ தான் நம்ம இந்த பாயிண்ட்டை பார்த்தோம் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமில் 2018 கேட்டிருக்காங்க. 8th question, on the basis of content and direction, directive principles of state policy classified into. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கண்டென்ட் அண்ட் டைரக்ஷனை பேஸ் பண்ணி வேணால் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனையாக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்டிக், காந்தியன்,
லிபரல் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொஷினில் வந்து கேட்கலாம் சோஷியலிஸ்டிக், செக்யூலரிசம், சோவரென்டி இதில் எது அப்படின்ற மாதிரி கேட்கலாம். டைரக்டிவ் பிரின்சிபலில் சொல்லக்கூடியது சோஷியலிஸ்டிக் மட்டும்தான். ஓகேவா? சோஷியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 தான். தென் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா அதனோட எய்ம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ பீப்புள்ஸ்னோட சோஷியல் வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணுறது தான் இதனோட எய்ம். ஓகேவா? ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு எய்ம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 9th கொஷின், விச் ஒன் இஸ் நாட் த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி? அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளில் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, செக்யூலரிசம்னா இல்லை, சோஷியலிஸ்டிக், காந்தியன், லிபரல், இன்டெலெக்சுவல் அப்படின்றது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 10th கொஷின், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் ட்ரான் ஃப்ரம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பார்த்திங்கன்னா அயர்லாண்ட் கான்ஸ்டிடியூஷன்லேருந்து தான் அடாப்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே எந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 11th கொஷின், இன்கரெக்ட் அபவுட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் பற்றி தவறானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு, தீஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட். இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயற்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எதுவுமே லாவை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இது தவறாக இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பார்த்திங்கன்னா லா மூலமாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹாவ் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லா மூலமாக பண்ண முடியாதுன்னா மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு இல்லையா? தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஹியூமன் ரைட்ஸ். இவை மனித உரிமைகளை பாதுகாக்க வழிவகுக்கிறது. இதுவும் கரெக்ட் தான். ஹியூமன் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது வழிவகுக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 12th கொஷின், சூஸ் தி இன்கரெக்ட் ஒன் அபவுட் 7th ஷெடியூல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய 7th ஷெடியூலில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிப்பாங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் வந்து இதில் சட்டம் இயற்றலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு யூனியன் லிஸ்ட் அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து இதில் சட்டம் இயற்றலாம். கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே பவர் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டருக்கும் பவர் இருக்குது, பார்லிமெண்ட்டுக்கும் பவர் இருக்குது. ஓகேவா? ஆனால் இப்போ ரெண்டுத்துக்கு இடையில் வந்து சட்டம் இயற்றும்போது கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிக பவர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து எப்படி கேட்டிருக்கேன்னா எத்தனை யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் வந்து இனிஷியலாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட் வந்து 66 தான் இருந்தது, கன்கரண்ட் லிஸ்ட்டு 47 இருந்துச்சு. ஆனால் யூனியன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 96 கிடையாது, 99 இருந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 13th கொஷின், ப்ரெசன்ட்லி ஹவு மெனி யூனியன் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட் ஆர் தேர். ஸோ எத்தனை வந்து இப்போ கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் வந்து 100 இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டு 52 இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 61 இருக்குது. ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தென் இந்த கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் இது மூணுத்துலேயுமே வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போகும் அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக எக்கனாமிக் வீடியோலே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறீங்க, அதை கிளிக் பண்ணி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். 14th கொஷின், 42nd Amendment Act of 1976 transferred how many subjects to concurrent list from state list. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மாநில பட்டியலில் இருந்து எத்தனை துறைகளை பொது பட்டியலுக்கு மாற்றியது அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, ஸோ இப்போ ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து மொத்தம் 5 வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த லிஸ்ட்லேருந்து எந்த லிஸ்ட் அப்படின்றதும் முக்கியம். தென் எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd Amendment Act. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 5 என்னென்ன அப்படின்றது பார்க்கலாமா? ஒன்று பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், செகண்டு ஃபாரஸ்ட், தேர்டு பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ், ஃபோர்த்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே ஃபோர்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த 5 டேர்ம். ஓகேவா? இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் தான் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க. ஓகேவா? எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 42nd Amendment Act, இயர் வந்து 1976. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 15th question, choose the incorrect one. Option A, in 1969 Tamil Nadu government set up a committee to examine
சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸாமைன் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1969 ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, இது கரெக்டாக இருக்குது. தென் அது யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PV ராஜமன்னார் அப்படின்றோட தலைமையில் தான் இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்போ இதுவும் கரெக்ட். தென் அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவரையும் சேர்த்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, இது கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் ரிலேஷன். இப்போ சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் மொத்தம் 3 இருக்கிறதா பார்த்தோம் இல்லையா, அதில் 3rd ஃபினான்ஸ் ரிலேஷனை பற்றி எந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க, 268 293 வரைக்கும். ஓகேவா, ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பார்ட் 12 இந்த ஃபினான்ஸ் ரிலேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்ட் தான். தென் இதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 280. இதில் தான் வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நடுவில் இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது, இம்போஸ் பண்ணுறது, இது பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஆர்டிக்கிள் 280 தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, தென் இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1990. இதை பற்றி பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி 1983 இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்பொழுது அவங்க ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிஷன் நேம் தான் சர்க்காரியா கமிஷன் அப்படின்றது. ஸோ எந்த இயர்னு பார்த்துக்கோங்க, 1983. இவங்களும் அதே விஷயம் தான், சென்டர் ஸ்டேட் ரிலேஷனை என்கொயரி பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட கமிட்டி தான் இந்த சர்க்காரியா கமிஷன். ஓகேவா, ஸோ இந்த கமிஷன் என்ன பண்ணும்னா 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் வைப்பாங்க. ஓகேவா, அதில் 180 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அந்த 180ல் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான் இந்த இன்டர் ஸ்டேட் கவுன்சில் அப்படின்றது. ஓகேவா, இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் தான் 1990, 1960 கிடையாது. ஓகேவா, ஸோ இப்போ இது ரிலேட்டடாக TNPSCலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போமா. இந்த கொஸ்டின் பாருங்க, இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2019, அதாவது ரீசெண்டாக நடக்கப்பட்ட இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இந்த இயர். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னால எஸ்டாப்ளிஷ் பண்ண இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 1990 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து யாரோட ரெக்கமெண்டேஷன் அப்படின்ட்டும் கேட்கலாம், சர்க்காரியா கமிஷன். ஓகேவா, ஸோ அவங்க வந்து எந்த இயர் வந்து ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1983 சர்க்காரியா கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் பாருங்கள், குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சர்க்காரி கமிஷனை வந்து எப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை தான் ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983. ஓகேவா, இது வந்து குரூப் 1 எக்ஸாம் 2017 கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சில கொஷின்ஸும் மிஸ் ஆகிருக்குங்க, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஷின்ஸு. ஸோ அதையும் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ இந்த கொஷின் பாருங்கள், an article without the Indian constitution would be nullified. I would not refer to any other article except Article 32. It is the very soul of the constitution and the very heart of it. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஆர்டிகல் 32 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெமிடிஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியல் அமைப்பு வீண். 32வது அரசியல் அமைப்பு விதியை தவிர வேறு ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன். இவ்விதி தான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாகும், இதயமாகவும் விளக்குகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்னோம், சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு இந்த ரெமிடிஸை வந்து BR அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இதை பற்றி TNPSCயில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்கள், குரூப் 2 2015 கேட்டிருக்காங்க. த வெர்மா கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வாஸ் செட் அப் இன் த இயர். நம்ம இந்த கமிட்டி பற்றி பார்க்கல இல்லையா, வெர்மா கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1999. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்காக தான் இந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள், லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கான 2018 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கன்சிஸ்ட் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இஸ். இந்திய அரசியலமைப்பில் அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் இடம்பெற்றுள்ள விதிகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 36 to 51 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். 2018 நடக்கப்பட்ட லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் தான் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள், லேப் அசிஸ்டன்ட் அதே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கான 2019 நடக்கப்பட்ட எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் சேஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் டு சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப். கீழ்கண்டவற்றுள் எந்த சட்ட விதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேம்படுத்துதல், மேலும் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 48A தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் சேஃப்கார்ட் ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் லேப் அசிஸ்டன்ட் 2019 நடக்கப்பட்ட எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்ட் ஆஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கீழ்கண்டவற்றுள் எது அறிவுறுத்தல் கருவி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி, அரசின் வழிகாட்டும் நெறிகள்.
இந்த கொஷின் பாருங்க, குரூப் 2 2013 கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் do not have any legal sanction அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ்க்கும் இதே போல தான் பார்த்தோம் இல்லையா, லீகல் சாங்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் cannot be enforced by courts. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் கோர்ட் மூலமாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அப்போ இது ரெண்டுமே கரெக்டு தான். தென் சிட்டிசன்ஷிப்பில் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் மிஸ் ஆகிருந்துச்சுங்க. ஸோ அந்த கொஷினும் சேர்த்து பார்த்துடலாம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூட் த சிட்டிசன்ஷிப் பாண்டிச்சேரி ஆர்டர் இன் த இயர். ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்திய அரசாங்கம் குடிமக்கள் உரிமை பாண்டிச்சேரி ஆணையை வெளியிட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து கேட்டிருக்காங்க. குரூப் 1 2019. இயர் பார்த்தீங்கன்னா 1962. ஓகேவா, 1962 தான் இந்த ஆர்டரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணாங்க. இந்த கொஷினும் பாருங்கள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. குரூப் 1 2019 தான் கேட்டிருக்காங்க. ஜல்லிக்கட்டு, த புல் டேமிங் ஸ்போர்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் இஸ் ப்ரொடெக்டட் அக்கார்டிங் டு விச் ஆர்டிகல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 29(1), அதாவது மைனாரிட்டிஸ்க்கான லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு கீழே வரதான் இந்த ஆர்டிகிள் 29(1). ஸோ அப்போ இதில் தான் ஜல்லிக்கட்டு ரிலேட்டடாக வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, இந்த டாப்பிக்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் பார்த்துட்டோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த 3 டாபிக் பொறுத்தவரை இந்த அளவு படித்தாலே போதும். பட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் மட்டும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஃபெடரலிசம் அப்படின்ட்டு அப்கமிங் வீடியோவில் ஒன்று வரும். ஸோ இந்த 3 வீடியோவும் பார்த்தா தான் அந்த டாபிக் கவர் ஆகும். ஓகேவா, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.